ஜனாசாக்களை எரித்துக் கொண்டிருந்த போது அரவணைத்தவர்களை அழிக்க வேண்டும். அதற்காக ரணிலை தோற்கடிப்பான் எழுதி வைத்துக் கொள்ளும். யார் நமது ஜனாசாக்கள் அழிக்கும் போது அந்த அரசாங்கத்தோடு இருந்தார்களோ அவர்களை தோற்கடிக்க வேண்டும். இது உங்களுடைய பதவிக்கு மனசிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதாவுல்லா இருக்கிறார் ஊரில் இன்ஷா அல்லாஹ் தோற்கடிப்போம். அல்லாஹ் மீது ஆணையாக தோற்கடிப்போம். என்னை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் அவரவர் செய்த கர்மங்களுக்கு ஹுக்கும்களை கொடுக்கின்ற ஒரு தேர்தலாக அண்மை காலமாக இந்த இலங்கையினுடைய அரசியல் சூழ்நிலையை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். யார் யாரெல்லாம் முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகமும் முஸ்லிம் மக்களுடைய அடிப்படை மத உரிமைகளை மறுத்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய ஹுக்கும் வந்து கொண்டே இருக்கிறது. 69 லட்சம் வாக்குகளை எடுத்து நான் சிங்கள மக்களுடைய தலைவர் என்று கூறிக்கொண்டு இனவாதத்தை கையிலே எடுத்து எங்களுடைய பள்ளி வாயில்கள், எங்களுடைய மதரசாக்கள், அதே போன்ற எங்களுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களையும் ஒரு தீவிரவாத அமைப்பாக காட்டுவதற்கு முனைந்து அதனை ஒரு ஜனாதிபதியாக இருந்து அதனை செய்து கொண்டிருந்தவர். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஜனாசாக்களை எரித்தவர். ஒரு நாட்டினுடைய தன்னுடைய பூரணமான உரிமையை கொடுத்து அவர் செய்த அந்த அநியாயத்துக்காக அல்லாஹ் அவருக்கு ஹுக்குமை கொடுத்தார். உயர்த்தி அடித்து போவதற்கு ஒரு போக்கிடம் இல்லாமல் உலகத்திலே அலைந்து தெரிந்த ஒரு ஜனாதிபதியை இந்த உலகம் சந்தித்தது. இலங்கைக்கு வந்து இருக்கும் வரைக்கும் ஒரு நாடு கூட அவருக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு தயாரில்லை. அல்லாஹ் அதுதான் இந்த பூமியிலே அநியாயம் செய்வோரை தட்டல் எழுதுவோம் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்ற குர்ஆன் வசனம் ஒரு நாளுமே பொய்ப்பிக்காது. அது கோடபய ராஜபக்சவை பொறுத்தவரைக்கும் உயிர்ப்பிக்கப்பட்டது. அது அவரோடு முடிக்கின்ற ஹுக்கும் அல்ல. அந்த ஹுக்கும் தொடரும். அந்த ஹுக்கும் நமது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தொடரும். இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே அவரோடு போய் சேராது. அவர்கள் வேறு ஒரு பக்கம் போக மாட்டார்கள். ஜனாசாக்களை எடுத்துக் கொண்டிருக்கின்ற போது இதுவரைக்கு வாக்களித்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவதற்காகத்தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்களோடு சேர வைத்திருக்கின்றார். அவர் போன வழக்கில் அவருடைய பதவியை அல்லாஹ் பறித்தெடுத்தான். அதே போன்று ஒவ்வொருவருக்கும் அந்த தண்டனை இருக்கும். அவர்கள் வேறு பக்கம் போய் யாரையும் அவர்களை காப்பாற்ற மாட்டார். இவனுக்கு கையெழுத்து கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஜனாசாக்களை எரிப்பதற்கு அனுமதி கொடுத்த முஷாரப் கேவலப்படுத்தப்படுவார். அதே போன்று ஒவ்வொரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள். இன்று ஆட்சியிலே அதிகாரத்திலே பதவியிலே இருப்பவர்கள் அலிசாயிரம் இப்போது போயிருக்கிறார். அவருடைய அரசியல் வாழ்க்கையை இப்போது ரணில் அல்லாஹ்வுடைய ஹுக்கும் இந்த தேர்தலில் அவர் இந்த அல்லாஹ் அவரை ஜனாசாக்களை எரித்துக் கொண்டிருந்த போது அரவணைத்தவர்களை அழிக்க வேண்டும். அதற்காக ரணிலை தோற்கடிப்பான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ரணில் வேறு யாவது ஜனாசா வினோசா சகோதரி வினோசா என்கின்ற அந்த சகோதரனுடைய ஜனாசா எரிக்கப்பட்ட போது இந்த ஜனாசா எரிப்புக்கு எல்லா பொது அமைப்புகளும் நாட்டுக்குள்ளே இருந்த பொதுவாக சிந்திக்கின்ற எல்லா தலைவர்களும் இது தவறு என்று சொன்ன போது ரணில் விக்ரமசிங்கே ஒரு வசனம் கூட பேசவில்லை. அதே போன்று எந்த ஒரு போராட்டத்திற்கும் வரவில்லை. எந்த
ஒரு ஊடக அறிக்கை கூட சொல்லவில்லை. அதற்காக மௌனமாக இருந்து அந்த விடயத்தினை ஏற்றுக்கொள்வதற்காக, அது மாத்திரமல்லாமல் ஜனாசாக்களை எரிப்பதற்கு உடன்பட்டதற்காக அல்லாஹ் அவரையும் அவரோடு சேர்ந்திருப்பவர்களை தோற்கடிப்பான். தூக்கிவிட்டு கையை உயர்த்திவிட்டு ஓடி ஒழிய முடியும் என்று யாரும் அவர்களுடைய ஏதாவது உதயத்தை ஒழிந்து கொண்டாலும் தேடி வந்து அல்லாஹ் கண்டிப்பான். அவர்கள் தவறினாலும் மக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுடைய மனச்சாட்சியின் பிரகாரம் யார் நமக்கு ராஜாக்கள் இருக்கும் போது அந்த அரசாங்கத்தோடு இருந்தார்களோ அவர்களை தோற்கடிக்க வேண்டும். இது உங்களுடைய பதவிக்கு மனசிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதாவுல்லா இருக்கிறார் உங்களுடைய ஊரில், இன்ஷா அல்லாஹ் தோற்கடிப்போம். அல்லாஹ் மீது ஆணையாக தோற்கடிப்போம். அல்லாஹ் அவரை கேவலப்படுத்தி இருக்கிறான். ரணில் விக்ரமசிங்கவை 25 வருட காலங்கள் சுமார் ஏசியாவிற்கு இன்று ரணிலை தூக்கி வந்து தலையிலே சுமக்க வேண்டிய கேவலத்தை இருக்கிறார். இதை விட என்ன கேவலம் அவருக்கு வேண்டும்? இந்த சமூகத்தை ஒன்றல்ல இரண்டல்ல 3 முறை அக்கறைப்பட்டு அவர் ஏமாற்றிருக்கிறார். முதலாவது 2015 முழு முஸ்லிம் சமூகமும் மஹிந்த ராஜபக்சவை எதிர்த்து தூக்கி வீசிவிட்டு வந்தபோது அவர் மஹிந்த ராஜபக்சவோடு இருந்தார். 2019 கோட்டாபய ராஜபக்ச வந்தால் இந்த சமூகம் மிக மோசமான பின்னடைவுகளையும் அநியாயங்களையும் சந்திக்கும் என்று சொன்னபோது அவர் கோட்டாபய ராஜபக்சவை தூக்கி வந்தார். இன்று கோட்டாபய ராஜபக்சவோடு சேர்ந்தவர்கள் எல்லோரும் இருக்கின்றனர். அதே முகாமில் நீங்கள் போக வேண்டாம் என்று சொன்னோம். அவர் இன்று போய் அதே மாதிரி 3வது தடையாக அவர் இந்த சமூகத்தையும் அக்கறைப்பட்ட மக்களையும் ஏமாற்ற வந்திருக்கிறார். அதற்காக அல்லாஹ் தோற்கடிப்பான். புக்குங்கள் ஒரு நாளினை விட்டு அழியாது. அவர்களை தோற்கடிக்க வேண்டும். இந்த 20க்கு கை உயர்த்திய எல்லோரும் இந்த தேர்தலில் சஜித் பிரேமதாச அல்லாமல் வேறு யாரோடு இருந்தாலும் அவர் எல்லோரும் தோற்கப்படுவார்கள். அது சஜித் பிரேமதாசோடு இல்லாமல் அது இந்த தேர்தல் புக்குமை கண்டிக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் என்று நான் சொல்வது இந்த ஜனாதிபதி தேர்தலை மாற்றவில்லை, பாராளுமன்ற தேர்தலையும் சேர்த்து தருகிறேன். அல்லாஹ் இந்த 2 தேர்தலும் அவரை தோற்கடிப்பார். அவர் அன்புக்குரிய சோழர்களே, அதிகமாக பேச முடியாது. இந்த ஹுக்கும்களை கொடுப்பதற்கு உங்களுடைய கைகளிலே வாக்கு இருக்கின்றது. இந்த வாக்கை இந்த ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட போது நமக்காக பேச முன்வராத சக்திகளை தோற்கடிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். அதே நேரம் ஜனாசா எரிக்கப்பட்ட போது கனத்த நெய்யாளர்களுக்கு முன்வந்து நமக்காக முஸ்லிம் சமூகத்திற்காக தன்னுடைய சின்ன வாக்குகள் பறிபோனாலும் பரவாயில்லை என்று தலை நிமிர்ந்து வந்திருந்த சஜித்துக்காக வாக்களியுங்கள். ஏனென்றால் நன்றியை நாம் மறக்க முடியாது. அதே போன்றுதான் பாலஸ்தீன பிரச்சனைக்காகவும் தைரியமாக முன்வந்த ஆர்ப்பாட்டம் செய்தார். இப்படி எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே பேசிக் கொண்டு போவார்கள். எங்களுடைய விடயம் ஒன்றுதான். நமது மார்க்கத்திலே கை வைத்தவர்கள் யாராக இருந்தாலும், நம்மோடு இருந்தாலும், வெளியே இருந்தாலும், வயலோடு இருந்தாலும், யாரோடு இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் வாக்குகளை கொண்டு தோற்கடிப்போம். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள UTVயின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.